சிவபெருமானின் மாமனாரான தட்சன் சிவனை அவமதிக்க ஒரு பெரிய யாகம் நடத்தினார். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை தவிர அனைத்து தேவர்களையும் அழைத்தார். தன் தந்தை நடத்தும் யாகம் என்பதால் சிவன் தடுத்தும் கேளாமல் சதிதேவி அங்கு சென்றார். அங்கு தட்சன் சிவபெருமானை மிகவும் கேவலமாக பேசி அவமதித்தார். அதை தாங்க முடியாமல் மனம் உடைந்த சதிதேவி யாக குண்டத்தில் தன்னைத்தானே அர்ப்பணித்து உயிர் துறந்தார். இந்த செய்தியை அறிந்த சிவபெருமான் கடும் கோபம் அடைந்தார். தனது ஜடமுடியில் இருந்த ஒரு முடியை பிடுங்கி எறிந்தார். அதிலிருந்து வீரபத்திரும் பத்ரகாளியும் தோன்றி தட்சன் செய்த யாகத்தை அழித்து தட்சனின் தலையை துண்டித்தனர். பின்னர் சதிதேவியின் உடலை தோளில் சுமந்த சிவபெருமான் துயரத்தில் மகா ருத்ர தாண்டவம் ஆடினார். அந்த ஆட்டத்தின் வேகத்தில் உலகமே நடுங்கியது. தேவர்கள் அனைவரும் அஞ்சினர். அப்பொழுது மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதிதேவியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார். அவை விழுந்த இடங்களே இன்றும் நாம் வணங்கும் 51 சக்தி பீடங்களாக ஆனது. அதன் பின்னர் சிவபெருமானின் கோபம் தணிந்து அவர் தியான நிலைக்கு திரும்பினார்.